ஐயா, திராட்சை ரசத்திற்கும் தண்ணீருக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? திராட்சை ரசத்திற்கு திராட்சை பழம் தானே வேணும். கேள்வி கேட்கல. இன்னைக்கு நாம் கேள்வி கேட்கிறோம். அநேக நேரத்துல ஐயா, எனக்கு ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தா நம்ம என்ன பண்றோம்? ஆலோசனைகளை இழைத்தட்டுறோம். இதுதான் நாம் காலம் காலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கால காலமாய் ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஊழியக்காரிகள் சொல்றாங்க, வேதத்தை திறந்தால் இதுதானே பிரசங்கமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் வார்த்தை மறுபடி அல்லது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னா, உங்களுக்கு அதில் இருந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஒரு வசனத்தின் மூலமாய் திரும்ப திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லி பேசுகிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாய் அவர் செயல்படுத்த விரும்புகிறார். அப்ப பிரயோஜனம் இல்லாத 6 கற்சாடிகள் ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணி நிரப்புங்க, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க. கீழ்ப்படிந்தாங்க. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மாறா அருகே வந்த பொழுது தண்ணீர் கசப்பா இருந்தது. ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அதே போலதான் இந்த சூழ்நிலையில கசப்பு உள்ளே வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், தன் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க. புரோஜனம் இல்லாமல் வீட்டிற்கு வெளியே புறம்பாய் இருந்த அந்த 6 ஜாடிகள் தான் வீட்டிற்குள்ளாக இருந்த அநேகருக்கு திருப்தியுள்ள திராட்சை ரசத்தை கொடுத்தது.